இன்றைக்கு உங்க மத்தியில the God of our fathers, தகப்பன்களின் தேவன் என்ற தலைப்பிலே முதல்ல நான் பேச விரும்புகிறேன். The God of our fathers. The God of our fathers is a God who turns our struggles into success. நம்முடைய போராட்டங்களை ஜெயமாய் முடிக்க வைக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க போராட்டத்தை பார்த்திருக்கிறீங்கன்னு? யா, நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தை பார்த்திருக்கிறோம். சில பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சில பேர் வர நாட்கள்ல பார்க்கலாம். ஆமென். அது எல்லாம் வாழ்க்கையில் இருக்கதா செய்ய போகுது. ஆனா நம்ம போராட்டத்துல நம்ம தோல்வியா இருப்பது நம்முடைய தகப்பனுடைய சித்தம் அல்ல. நம் போராட்டத்துல ஜெயிப்பது அவருடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. And I believe, நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் ஆமென் ஜெயமாய் முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முற்றிலும் ஜெயிக்க அவர் நம்மளை வைப்பார். ஆமென். Hallelujah. So I want to speak about this topic, the God of our fathers. யோவான் 8:32 இப்படியே சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே சில சத்தியங்களை நான் வேத வசனங்களில் இருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? இப்படி சொல்லலாம், கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் knowing your God, knowing, believing and living. அறிந்து கொள்றதிலும் விசுவாசிக்கிறதிலும், எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதுல நீங்கள் வாழுகிற விதம் தான் கிறிஸ்தவம் என்று சொல்லலாம். ஆமென். You know the truth, சத்தியத்தை அறிய வேண்டும். You believe the truth, சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். You live the truth, சத்தியத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் போராட்டங்கள் எல்லாம் ஜெயமாக முடியும். ஆமென். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. So knowing, believing and living, this is what God expects from us. நம்ம இடத்துல ஆண்டவர் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார். சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை விசுவாசிக்கணும். சத்தியம் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான். ஆமென். சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். சோ இந்த கால வேளையில ஆபிரகாமின் தேவனை குறித்தும், ஈசாக்கின் தேவனை குறித்தும், யாக்கோபின் தேவனை குறித்தும் சில சத்தியங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் மோசே இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, யாத்ராகமம் 3 வெளிப்படுத்தும் பொழுது, வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:15 இப்படியாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறைக்கும் இதுவே என் பேர் பிரசம். என்றென்றைக்கும் இதுவே என்னுடைய நாமம். அந்த நாமம் என்ன? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். The God of Abraham, ஆபிரகாமின் தேவன். எழுதிக்கோங்க. The God of Abraham is a God who gives promises and fulfills those promises in our life. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன், கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். மறுபடியும் நான் சொல்றேன், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன், கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வேகமா நம்ம வாசிக்கலாம். 12:1 இருந்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்திற்கு போ. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றப்ப, நீ பேக் பண்ணி நீ கிளம்பு, நீ இருக்கிற இடத்தை விட்டு, நீ இந்த உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, நீ இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்துட்ட, நல்லா ஆசீர்வாதமா இருந்துட்ட, இப்போ நீ கிளம்பு, நான் சொல்ற தேசத்துக்கு என்ன பண்ண போற, நீ போ அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு இது ரொம்ப சந்தோஷமான நியூஸ்? நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டீங்க, நல்ல வேலை, நல்ல வீடு, பிள்ளைங்க நல்லா ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆண்டு தெரியும் சொல்றாரு, அப்பா நீ பேக் பண்ணு, நான் இன்னொரு ஊருக்கு என்ன பண்றேன், உடனே நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். உலகத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா, பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகும். எத்தனை பேர் நீங்க அப்படி ஜோம் இருக்கிறீங்க? பிகாஸ் we don't like to move. ஏன்னா அது ஒரு ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போகணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே
சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வருஷம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி என்ன பண்ணாவன் செய்தான். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க, ஐயா நீ அப்பா வீட்டை விட்டு உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் வெளியே போ, நான் உன்னை இப்படியாக நான் ஆசீர்வதிக்க நான் சித்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே ஆபிரகாம் செய்தான். இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு 13ஆம் அதிகாரத்துல 13-14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல் ப்ராமிஸ் பாருங்க. லோத்துக்கு ஆபிரகாம் ஒரு பக்கத்தை விட்டு கொடுக்கிறாரு, ஆண்டவர் எல்லா பக்கத்தை என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஒரு கதவை திறக்கிறார். ஆமென். வடக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், லென்த், பிரெத் எல்லாவற்றிலும் அவனுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இங்க 13ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்றதை பார்க்கிறோம். இன்னும் 2 இடத்துல வாக்கு பண்றாரு. 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்திலே எல் ஷடாய், the Lord Almighty, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது திருப்பி அவர் எடுக்க மாட்டார். அவர் வாயிலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா அது வெறுமையாக திரும்ப என்ன பண்ணாது, அது வராது. Whatever came out of the mouth of God, it will fulfill its purpose. Amen. Hallelujah. ஐசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் நிறைய வசனங்கள் கொடுக்கிறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. Amen. 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தின்படி அது வாய்க்கும். Whatever I promised, whatever I spoke, நான் எதையெல்லாம் பேசினேனோ, நான் எதையெல்லாம் வாக்கு பண்ணினேனோ, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாக திரும்பி வராது. ஆமென். So ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். 5 பேர் தான் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் God cannot and will not back out on the promise of his word. சில டைம் நம்ம வாக்கு பண்ணுவோம், நான் இது செய்றேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் வரணும்னு நினைச்சேனால என்ன பண்ண முடியல, வர முடியல. கொடுக்கணும்னு நினைச்சேனால கொடுக்க முடியல. நான் இப்படி செய்யணும்னு நினைச்சேனால செய்ய முடியல அப்படின்னு நம்ம எல்லாருமே லிமிட்டட் பீப்புள். நம்ம எல்லாருக்குமே ஒரு லெவல் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, அதற்குள்ள நம்ம செயல்பட முடியும். அதனால சில டைம் நம்ம தவறு விடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு லிமிட்டே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. He is not bound by boundaries. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் சகலத்தையும் ஆளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா தேவையில்லாம சொல்ல மாட்டாரு, சொன்னார்னா நிச்சயமா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உட்கார்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த ஆபிரகாமின் தேவன் அவர் என்ன வாக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து என்ன அவர் வாக்கு பண்ணிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். நெருக்கம் இல்லாத வாழ்க்கை இல்ல. struggles will come, but your struggles will not overcome, but your struggles will turn into success. ஆமென். உங்களுடைய போராட்டம் ஜெயமாய் முடியும். ஏனால் வாக்கு பண்ண தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆபிரகாமின் தேவன்
வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். இன்னொரு வசனம் வேகமா வாசிக்கலாம். நெகேமியா chapter 9 verse 7 to 9. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. ஒரு நிமிஷம். அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பதாக எப்படி கண்டு? ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. when he had proved himself faithful, when he had proved himself faithful, உமக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ள மனுஷனாக அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சான். தமிழ்ல அவனுடைய இருதயம் அவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள இருதயமாக இருந்துச்சு. எப்படி அவன் ப்ரூவ் பண்ணா? எப்படி அவன் இருதயம் உண்மையுள்ள இருதயமாக மாறுச்சு? நான் வேகமாக சொல்லுகிறேன், தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். உம்முடைய வார்த்தைகளை என்ன பண்ணினீர்? உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஆமென். ஆபிரகாமின் தேவன் நீதியுள்ள தேவன். அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். உங்க லைஃப்லயும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். ஹalleluya. என்னங்க ஆபிரகாம் செஞ்சாங்க? How did Abraham prove himself to receive the blessings of God? என்ன அவன் செய்தான்? ஒரே ஒரு காரணம் செய்தான். என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் விசுவாசித்தான். ஆமென். ஹalleluya. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிருபையினால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆமென். அவன் அப்படியே விசுவாசிச்சான், அதை அப்படியே அவன் பெற்றுக்கொண்டான். ஹalleluya. வசனம் சொல்லுது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இரண்டாவது காரியம், முதலாவது ஆபிரகாமின் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தேவன். இரண்டாவது பாயிண்ட், ஆபிரகாமின் தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், உங்கள் விசுவாசத்துக்கு ரிவார்டு கொடுக்கிற தேவன். The God of Abraham is a rewarder of your faith. உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். ஹalleluya. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க. It is about Abraham. ஆபிரகாமை குறித்து அழகாக, விசுவாசத்தை குறித்து அழகாக ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏற்கனவே சொன்ன வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. அவன் விசுவாசிச்சாங்க. He just trusted God. அப்படியே அவன் பிளைண்டா அவன் விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, நம்ம வாழ்ற காலகட்டம் ஈஸியா விசுவாசிக்கிற காலகட்டம் இல்ல. We are living in a time of reasoning என்று சொல்வார்கள். ரீசனிங் என்றால், ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க இமிடியேட் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? உங்க மைண்ட்ல அது உண்மையா இல்ல என்று என்ன பண்ணுவீங்க? நீங்க சோதித்து பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். We are living in a time of reasoning. We test everything. நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அதை நம்புறோம் அல்லது நம்ம அது மேல விசுவாசத்தை வைக்கிறோம். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, சோதித்து பார்த்து விசுவாசத்தை வைக்கல. ஆண்டவர் சொன்னாரா, அப்படியே கண்ணு மூடிட்டு விசுவாசிச்சான். ஆமென். ஹalleluya. அதாங்க விசுவாசம். அதான் விசுவாசம். சோதித்து பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பீரியட், 30 days ட்ரையல் பீரியட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாதா இல்லையா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது விசுவாசம் அல்ல, அது அவிசுவாசம். ஆமென். விசுவாசம்னா ஆண்டவர் சொல்லிட்டாரா, வார்த்தையில எழுதி வச்சிட்டாரா, அப்படியே கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிறது. ஆமென். ஹalleluya. that kind of faith, அப்படிப்பட்ட radical faith ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் அவன் விசுவாசித்தான். when you put your faith, அதே போல தான் நீங்களும் ஆபிரகாம் போல நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க தேவ மகிமையை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய சிலுவையின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆமென், அவர் செய்து முடித்த காரியங்கள் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய மகிமை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. ஹalleluya. God is a God. The God of Abraham is a God who honors your faith. Amen. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை
நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால், பாருங்க, பாவியை நீதிமான ஆக்குறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். அவர் மேல நீங்க விசுவாசம் வைத்திருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு என்ன எண்ணப்படுமா? நீதியாக எண்ணப்படும். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாங்க, ஆனா நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த பாவியை நீதிமானாய் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டாலும் சரி, when you believe, வசனம் அதே ரோமர்ல வாசிக்கிறோம், நம்ம வாயினால் அறிக்கை, இதயத்தில் விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை செய்யும் என்ன பண்றோம்? நம்ம ரட்சிக்கப்படுறோம். When we confess with our mouth and believe in our hearts, we are saved என்று வசனம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம், அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். சோ ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமானாலும் சரி, உங்க அற்புதத்திற்கு ஏற்ற விசுவாசமானாலும் சரி, நீங்கள் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்சமான வசனம் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். 4:18. Romans chapter 4 verse 18. 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இப்படி இருக்கும்பா நான் சொல்லியிருக்கிறாரு. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், பாருங்க, நம்புவதற்கு என்ன இல்லை அப்படின்னா அவனுடைய சிச்சுவேஷன், அவனுடைய சரௌண்டிங், அவனுடைய என்வாயர்மெண்ட் எல்லாமே அவன் விசுவாசத்திற்கு எதிரியாக இருந்துச்சு. அவன் எதை நம்புறானோ அதுக்கு எதிரியா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்ற, அப்பா நீ ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருக்க போற, உன்னுடைய ஜாதி வந்து கடல் மண்ணை போல வானத்து நட்சத்திரங்களை போல இருக்க போறாங்க என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. வாக்குத்தத்தம் ஒரு பக்கம், ரியாலிட்டி இன்னொரு பக்கம். இப்ப பார்க்கும்போது அதுக்கு ஒண்ணுமே, அது ஆண்டவர் சொன்னதற்கும் அவன் இப்போ பார்க்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் இருந்தார். ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் பாருங்க, வாக்கு அந்த வசனம் வாசிங்க. நம்புவதற்கு ஏதுவில்லா இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. You got to receive it in faith. நம்புவதற்கு அங்க ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், சுகமானேன். ஆமென். நீங்க ஜாதிகளுக்கு நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. நீங்க ஜாதிகள் என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுடைய ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் எப்படி ஆப்போசிட்டா இருக்கலாம். நாளைக்கு என்ன பண்றதுக்கு காசு கூட இல்லாம நீங்க கையில இருக்கலாம். நீங்க விசுவாசிங்க. என் தேவைகளை எல்லாம் என் கிறிஸ்து இயேசுவில் இயேசு என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். My God shall supply all my needs. Amen. Hallelujah. அதாங்க விசுவாசம். அப்படிப்பட்ட ராடிக்கல் விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் அவர் ஆனர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். The God of Abraham is a God who honors your faith. உங்க குடும்பத்தை குறித்த காரியங்கள், உங்க வாழ்க்கையை குறித்த, உங்க பிசினஸ் குறித்த காரியங்கள் நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. பிளைண்டா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில இம்பாசிபிள், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது பாசிபிள். நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது எதுவானா இருக்கலாம். உங்க ஒரு அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், நிறைய பேர் 12th முடிச்சிருக்கீங்க. மேபி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கோ இன்டு மெடிசன் அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது சர்டன் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க போக நீங்க ஆசைப்பட்டு நீங்க ஜோமிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ, பிலீவ் காட். நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ராடிக்கலா விசுவாசிங்க. ஆமென். அது ஆண்டவருடைய சித்தம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க விட்டுறாதீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ட்ரை பண்ணதை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. கீப் ட்ரைங் அகைன், பிகாஸ் காட் வில் ஆனர் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் ஆனர் பண்ணுவார். அதான் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிச்சான். எல்லா காரியம் எதிர்மறையா இருந்துச்சு, ஆனா அற்புதமா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அற்புதம் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஆமென்.
ஆபிரகாம்ட்ட ஒரே காரியம் தான், he just believed God. பெரிய பெரிய காரியங்களை செய்யலங்க, he just believed God. அவன் அப்படியே ஆண்டவரை விசுவாசிச்சா அது நீதி என்று என்ன பண்ணது அவனுக்கு எண்ணப்பட்டது. believe God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. amen. ஆபிரகாமின் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர், நிறைவேற்றுகிறவர், உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆபிரகாமை குறித்து நிறைய பைபிள்ல எழுதியிருக்கு, யாக்கோபை குறித்து நிறைய பைபிள்ல எழுதியிருக்கு. ஆனா ஈசாக்கை குறித்து ரொம்ப நிறைய எழுதல. not many chapters regarding Isaac. நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸ் தான் இருக்கும் ஜெனசிஸ்ல. ஆனா ஐசக் வாழ்க்கை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 காரணம் நான் கண்டுபிடிச்சேன் ஐசக் லைஃபை குறித்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். இஸ் a very simple man. அப்பா வந்து ஒரு பெரிய faith giant ஆபிரகாம். ஆனா ஐசக் was a simple man, but இதான் நான் வாழ்க்கை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? he was a man of obedience and humility. அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனாகவும் மனத்தாழ்மை உள்ள மனுஷனாக அவன் இருந்தான். ஆமென். இதான் நான் கண்டுபிடிச்சேங்க. the God of Isaac is a God who honors your obedience and humility. the God of Isaac, ஈசாக்கின் தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலையும் உங்களுடைய மனத்தாழ்மையும் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக் பார்த்து சொல்ற, ஈசாக் இருக்கிற இடத்துல இந்த கெர்ஹார்ல பயங்கர பஞ்சம். உடனே அவன் நினைக்கிறான், கிளம்பி நம்ம ஈஜிப்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈஜிப்டுக்கு போகாத, நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ண, நீ இருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கேள்வி கேட்கல. பஞ்ச காலம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. கேட்கல. ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் என்ன பண்ணாவன் இருந்தான். வசனம் சொல்லுறது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் ஆண்டவர் இருக்க சொன்னாரோ அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நல்லா சொல்லுங்க, விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், நிலம் வந்து மழை பெஞ்சதுனால இல்ல, நிலம் வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட்னால அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால என்ன பண்ணாவன், எங்க விதை விதைச்சானோ அது கற்பாறையா கூட இருந்திருக்கலாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா அங்கேயும் அங்க என்ன பண்ணும், ஃப்ரூட்ஃபுல்னஸ் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை அவன் செஞ்சான், விதை விதைச்சான், கீழ்ப்படிந்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கை கொஞ்சம் சோதித்து பாருங்க. ஏன்னா ஈசாக்கின் தேவன் உங்கள் கீழ்ப்படிதலை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க கீழ்ப்படியும் போது உங்க லைஃப்ல 100% ரிட்டர்ன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்துக்கும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. This is something to think about. சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ஷன். ஆண்டவருக்கு தெரியும் உங்க இருதயத்தை என்ன பண்ணிக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லாவிட்டால் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆமென். வசனம் சொல்லுது, உன் எதிரி என்ன பண்ணும், உன் எதிரியை என்ன பண்ணும், நல்லா தலைகளை தொங்க விட்டு அடிக்கணும்னு சொல்லுதா? அவன் மேல காரி துப்புன்னு சொல்லுதா? அவனை பார்த்தாலே திரும்பிட்டு போன்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? நேசிக்கிறீங்களா? ஆமென். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல பிறர் நீங்க மன்னிங்க ஆண்டவர் சொல்றாரு. உங்க இருதயத்தில் உங்களால மன்னிக்க முடியுதா? கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் an emotional thing. இட்ஸ் இமோஷனல் ஹர்ட். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், ஆண்டவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன். ஆமென். ஈசாக்கின் தேவன் உங்க வாழ்க்கையில 100 மடங்கு அறுவடையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம விதை விதைக்கிறதுனா காசை மட்டும் நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, வாட் எவர் யூ சோ, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. நீங்க நல்லதை விதைக்கும் பொழுது, நீங்க கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமா நல்லதை நீங்க அறுப்பீங்க. ஆமென். உங்க டைமை நீங்க விதைக்கிறீங்கன்னா டைமை நீங்க ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன் கீழ்ப்படிதலை கனப்படுத்துகிற தேவன், மனத்தாழ்மையும் அவர் கனப்படுத்துகிற தேவன். அதே அதிகாரத்தில் கீழே பார்க்கும் பொழுது ஈசாக்கு போய் ஒரு துறவு தோன்றார். தோன்றின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வந்து திருப்பி அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும், அந்த ஏரியாவில் பெட்ரோலை பார்க்கணும், தண்ணி தான் விலை ஜாஸ்தி. அப்படித்தானே?
சவுதி அரேபியாக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட காஸ்ட் ஜாஸ்தி. பெட்ரோல் இஸ் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் as precious as gold. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு காரியம் தண்ணி, நல்ல தண்ணி. தோன்றான் வந்து சண்டை போடுறாங்க, அது என்னோடது. வாக்குவாதம் பண்ணானா? இல்லை, தண்ணி தானே வேணும், வச்சுக்கோ, எடுத்துக்கோ. ஏசேக்கு போச்சு, சித்னாவும் போச்சு. கவலைப்படலை, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணல. he never quarreled. ஆனால் ஆண்டவர் ரெகோபோத்தை கொடுத்தார் அவனுக்கு. ஆமென். ஒரு விசாலமான இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன் நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்தீங்க அதுக்கும் மேல அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஈசாக்கின் தேவன் உங்கள் கீழ்ப்படிதலை அவர் கனப்படுத்துகிறார். உங்கள் மனத்தாழ்மையை அவர் கனப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆமென், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவது எப்படி இருக்குதா? It's better. Obedience is better than sacrifice. Amen. பொறாமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்படி நிற்கிறாரு? ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். He wants to give more grace into your life. உன் வாழ்க்கையில் அதிகமாக கிருபை கொடுக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. The God of Jacob. யாக்கோபு லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல் லைஃப். ஆபிரகாம் லைஃபோட பார்க்கலாம், ஈசாக் லைஃபோட பார்க்கலாம், ஜேக்கபோட லைஃப் வந்து இட் வாஸ் a very tough life. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல் லைஃப். எப்போ ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிச்சுன்னா யாக்கோபுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சு? ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருச்சு. வயிற்றில் இருக்கும் போதே ரெஸ்லிங் மேட்ச், WWE தாங்க. பிறக்கும் பொழுதும் அங்க பார்த்தா போராட்டம். அண்ணனோட குதிகால பிடிச்சிட்டு என்ன பண்ணா வெளியே ஒருத்தன் வரான், ஹீல் கிராபர். பிறந்து வீட்டுக்கு வராங்க, வாழ்றாங்க, அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா அப்பா ஒரு சைடு, அம்மா இன்னொரு சைடு. அப்பாக்கு நல்ல ருசியா சாப்பிட்டு பழகி யாரை பிடிச்சிருச்சு? இப்ப ஏசாவை பிடிச்சிருச்சு. அம்மாவுக்கு யார் பிடிச்சிருச்சு? யாக்கோபு பிடிச்சிருச்சு. உங்க வீட்டில் எப்படி இருக்குங்க? நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீமே இருக்கக்கூடாது. இந்தியா பாகிஸ்தான் டீம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. ஆமென். அம்மா அப்பா ஒரே கட்சி, பிள்ளைங்களும் ஒரே கட்சி. ஆமென். நான் காலைல ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்கிட்ட தயவுசெய்து ஹஸ்பண்ட்ஸ் உங்கள் ஒய்ஃபை பற்றி என்ன பண்ணாதீங்க, குறைச்சி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பேசாதீங்க. டோன்ட் டீக்ரேட் யோர் ஒய்ஃப் அண்ட் ஸ்பீக் டு யோர் சில்ட்ரன். உங்கள் அம்மா எதுக்குமே யூஸ் இல்லடா பாடுறா அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் ஒய்ஃப்ஸும் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி என்ன பண்ணாதீங்க, தரைக்குறைவாக பிள்ளைங்க முன்னாடி என்ன பண்ணாதீங்க. நீங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் வரதான் செய்யும், எல்லா வீட்லையும் இருக்க தான் செய்யும். ஆனாலும் பேசுறது கண்ட்ரோல் யார் கையில் தான் இருக்கு? உங்க கையில் தான் இருக்குது. ஆமென். நீ அம்மா பிள்ளை பொண்ணு அம்மா சைடு, பையன் அப்பா சைடு பார்த்தலாம் யார் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு இல்லை. இல்லை, we are a team. ஆமென். ஹல்லேலூயா. எனிவே that's a different story. இங்க ஜேக்கபோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இங்க வீட்லயும் பிரச்சனை, அப்பா ஒரு சைடு அம்மா ஒரு சைடு, அங்கேயும் பிரச்சனை. சரி வீட்டை விட்டு அண்ணனை ஏமாத்திடுறான், அப்புறம் உயிர் பிழைச்சா போதுன்னு வேகமா மாமனார் வீட்டுக்கு ஓடுறான். அங்கேயும் என்னதான் பிரச்சனை தான். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. யாக்கோப் என்றாலே பிரச்சனை. சரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் வரான். இங்க ஆண்டவரோடு என்ன பண்றான்? ராவ் ஃபுல்லாவன் he is wrestling with God. அங்கேயும் he is struggling with God. struggles after struggles after struggles. இதை குறித்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எவ்ரி டைம் நிறைய வசனங்கள் சொல்லலாம், பட் he struggles so much. ஆனா what is so special about the God of Jacob? இந்த ஸ்ட்ரகிள் மத்தியில சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும், நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் வேகமாக ரெண்டே காரியங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். What can I learn through these struggles from the life of Jacob? Number one, the God of Jacob is a God of election. யாக்கோபின் தேவன் தெரிந்து கொள்ளுதலின் தேவனாக அவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க, யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு? தெரிந்து கொள்ளுகிற தேவன். He is a God of election. யாக்கோபை ஆண்டவர் அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்ன பண்றார்? யாக்கோபு அவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்க 23ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ரெபெக்காட்ட சொல்ற காரியங்களை நீங்க வாசிக்கலாம்.
அங்க வாசிங்க வேகமாக அந்த வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஆண்டவர் இங்க செலக்ஷனையும் சொல்லிட்டாரு, பிளானையும் சொல்லிட்டாரு. இப்படிதான் இருக்க போது பாவம். வயத்துல 2 பேர் இருக்கிறானுங்க, இளையவன் பெரியவனை ரூல் பண்ண போகிறான், இது 2 பெரிய நேஷன்ஸ் உனக்குள்ள இருந்து வரப்போகிறது என்று ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஜேக்கபை எலெக்ட் பண்றதாக இங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா பண்றதுக்கு. ரோமர் 9ஆம் அதிகாரம் நியூ டெஸ்டமென்ட்க்கு வரலாம். ரோமர் சாப்டர் 9, ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 10 to 13. 10ல இருந்து வாசிங்க. இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. ஆமென். ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிட்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளும் படி இருக்க அவருடைய தீர்மானம். பாருங்க, God had chosen Jacob way before Jacob chose God. யாக்கோபு ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரு, யாக்கோபு அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய தீர்மானம் அவன் மேல இருந்துச்சு, அவருடைய அழைப்பு அவன் மேல இருந்துச்சு. அதான் பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஜேக்கப் மடிஞ்சு போகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். நினைச்சா ஏசா அப்பயே அவனை காலி பண்ணிருக்கலாம், ஆண்டவர் விடலையே. ஆமென். நினைச்சா ஆண்டவரே அவனை போப்பான் விட்டுருக்கலாம், இல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே. ஆமென். ஏன்? பிகாஸ் ஜேக்கப் வாஸ் chosen by God. ஆண்டவர் யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளையை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், எப்படி ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டாரோ அப்படி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எப்ப தெரிந்து கொண்டாருங்க? நீங்க நீதிமானா இருக்கும் பொழுதா, நீங்க எல்லாம் நன்மை தீமை அறிந்த பிறகா? இல்லங்க, நீங்க தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே உங்களை அவர் பேச சொல்லி அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு அவன் நன்மை தீமை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தெரிந்து கொண்டாருங்க. அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை தெரிந்து கொண்ட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படி சொல்லு, வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 பேதுரு 2:9. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நீங்க இருக்கிறீங்க. ராஜரிக ஆசாரிய கூட்டமா நீங்க இருக்கிறீங்க. பரிசுத்த ஜாதியா நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எதன் அடிப்படையில் யாக்கோபை தெரிந்து கொண்டாருங்க? ஒரே ஒரு அடிப்படை தான், purely the grace of God, purely கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையின் அடிப்படையில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்காக சிலுவை மரத்தில் அவர் மரித்தாருங்க. ஹல்லேலூயா. நாம் அவரை நேசிக்கிற, நாம் அநீதி உள்ளவர்களாக இருந்தோம், ஆனால் அவர் நீதி உள்ளவராக இருந்தாருங்க. கிருபையின் அடிப்படை. God has chosen every one of you, brother, sister. நீங்க யோசிக்கலாம், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும், நான் வாழ்ந்து ஏன் பிரயோஜனம், நான் போய் என்ன பெரிய சாதிக்க போறேன் அப்படி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க சாதிக்க போறீங்க, நீங்க நன்மையை ஆசீர்வாதமா நீங்க இருக்க போறீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God has chosen every one of you. நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், நீங்க பெரிய 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 பரிசுத்தவானா இருக்கலாம், நீங்க ஒரு 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 பாவியா கூட இருக்கலாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. The God of Jacob is a God of election. He has chosen you. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசுரனே, பயப்படாதே. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
He's a God of election. Not only that, the God of Jacob is a God who never gives up on you. யாக்கோபின் தேவன் உங்களை ஒரு நாளும் விட்டு விடாத தேவன். ஆமென். ஹalleluya. யாக்கோபின் தேவன் ஒரு நாள் உங்களை விட்டு விடாத தேவனுங்க. ஆபிரகாம் விசுவாச வீரன். ஓகே, 100 பாயிண்ட்ஸ். ஈசாக்கு கீழ்ப்படிதல்ல டாப் 100 பாயிண்ட்ஸ். ஆனா யாக்கோபு எத்தன், ஏமாற்றுக்காரன், கீழே விழுந்து போனவன், வஞ்சகக்காரன், என்ன சொல்லணுமோ நீங்க ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா அவனையும் கூட கிருபையால் அவனை தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அவனையும் கூட ஆண்டவர் கீழே விழ விடல. ஆமென். ஹalleluya. God is a God. The God of Jacob is a God who will never give up on you. உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடுறான். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட ஓட நினைச்சாலும் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறதுனால உங்களால என்ன பண்ண முடியாது? ஓடி ஒளிய முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களால என்ன பண்ண முடியாது? ஓடி ஒளிய முடியாது. ஆண்டவர் உங்களை பிடிச்சிட்டாரா, that's it. Amen. He has you in his palms forever. Hallelujah. Hallelujah. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதான் யாக்கோபின் தேவன். ஹalleluya. ஹalleluya. யாத்ரா 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். அங்க ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நான் யோசித்து பார்த்தேன், ரிசர்ச் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டவர் யாக்கோபை அவர் சந்திக்கிறார். ராம் முழுசும் ஆண்டவரோடு அவன் போராடுகிறான். போராடி என்ன பண்ணுறான்? ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர், உன் பேர் என்ன ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான் யாக்கோபு என்று சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றான், உன் பேர் இனிமேல் என்ன இல்லை? யாக்கோபு இல்லை, உன் பேரு இஸ்ரவேல் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? பேரை மாத்துறார். ஜேக்கப் was the bad side, இஸ்ராயல் was the good side. யாக்கோபு பழைய மனுஷன், விழுந்து போன ஒரு அனுபவங்கள். ஆனா இஸ்ரவேலோ ஒரு புதிய அனுபவம். ஆனா மோசேயோட ஆண்டவர் பேசும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் சொல்லி என்ன பண்ணிருக்கோம்? ஏன்னா அதானே ஆண்டவர் பேர் மாத்தினாரு. ஆனா என்ன சொன்னார் ஆண்டவர்? யாக்கோபு என்ற பேர் சொன்னார். யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். Amen. இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது this is what I understood. Amen. Our God is a God not of just our good sides but also the bad sides. நம்முடைய ஆண்டவர் வெற்றிகளின் தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளிலும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் சொல்றாருங்க. அவன் விசுவாச வீரனாக இருந்தான். அது சொல்வதில் ஒரு தப்பும் கிடையாது. ஈசாக்கின் தேவன் என்று சொன்னாரு. He was the promised child. ஆண்டவரால் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு குமாரன், ஒரு miracle baby, ஒரு obedient person, ஒரு humble person. ஈசாக்கின் தேவன். ஆனா யாக்கோபின் தேவன் சொன்ன பொழுது ஒரு கன்னிங் மேன், வஞ்சகக்காரன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். ஆனாலும் ஆண்டவர் யாக்கோபோடு என்ன பண்றாரு? ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு. ஐடென்டிஃபை பண்ண யோசித்து பார்த்தேங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அப்பப்ப நமக்குள்ள சில யாக்கோபுகள் இருக்கதான் செய்யுது. உண்மையா இல்லையா? ஆனா அதான் யாக்கோபின் ஐயா, நீ பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கலாம், நீ பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா அப்படியே நான் எதிர்பார்க்காம இல்லாம இருக்கலாம், நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அதான் யாக்கோபின் தேவன். Amen. In spite of your weaknesses, I am there for you. In spite of your failures and losses, I am there for you. I am the God of Jacob. Amen. Hallelujah. ஆபிரகாமின் தேவன்,
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். உங்கள் பலவீனங்களின் மத்தியிலும் அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் பலவீனமாக இருக்க போறது இல்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே நீங்கள் ஜெயமாக எழும்ப போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க பலவீனத்தில் நீங்கள் மாண்டு போக போறது அல்ல. நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக நீங்கள் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?